இயற்கை நமக்கு அற்புதமான பல அருட்கொடைகளை தந்துள்ளது. அதில் தேன் ஒரு மிக சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாகும். தேன் மூலம் பல நோய்களை குணப்படுத்த முடியும். தேனை பொதுவாக வயிற்றின் நண்பன் என கூறுவதும் உண்டு. 70 வகையான விட்டமின் சத்துக்கள் சுத்தமான தேனில் அடங்கியுள்ளது. தேன் எண்ணற்ற சத்துக்களை இயற்கையாகவே கொண்டுள்ளது. ஆனால் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது தேன்தான். இந்த தேன் சாப்பிடுவதனால பல ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலில் கிடைக்கிறது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தேனில் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் C, விட்டமின் E முதலிய விட்டமின்களும் மற்றும் அயோடின், கால்சியம், கந்தகம், இரும்பு, சோடியம், மெக்னீசியம், தாமிரம், குளோரின், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், உப்பு, குளுக்கோஸ், லெவுகோஸ், லாக்டிக் அமிலம், டாட்டாரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், கிளாரிக் அமிலம் போன்ற இதர வகையான சத்து பொருட்கள் உள்ளன. இவை யாவும் நம் உடல் வளர்ச்சிக்கு தேவையானவை. நம் இதயத்தை பலப்படுத்தும் தேன் நமது இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. உடலின் இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதோடு இதயத்தின் தசைநார்களும் வலிமையை தருகிறது. இதயம் சீராக இயங்கவும் உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கவும் தேன் துணை புரிகிறது. இரத்தத்தில் உள்ள வேண்டாத நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்த தேன் உதவுகிறது. தேன் கல்லீரல் செயல்பாட்டை தூண்டுகிறது. மேலும் கிளைக்கோஜன் உருவாக்கத்துக்கும் நச்சு பொருட்களை கல்லீரல் மூலம் வெளியேற்றவும் பெரிதும் உதவுகிறது. குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தேன் குணப்படுத்துகிறது. தேன் பசியை அதிகரிக்க செய்யும். உடலிலுள்ள கழிவுப் பொருட்களையும் எளிதாக வெளியேற்ற உதவும். வாயு வெளியேற்றும் ஆற்றலும் தேனுக்கு உண்டு. அது மட்டுமா, தேன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அளிக்கிறது. தொற்று நோயை எதிர்க்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. காய்ச்சல் போன்ற நோய்க்கு தேன் சிறந்த மருந்தாகிறது. அது அந்நோய்களுக்கு இழந்த சக்தியை அளிப்பதோடு நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தியையும் அளிக்கிறது. தேன் தொண்டையினுள் சதை வளர்வதை தடுக்கிறது. தொண்டைக்கட்டு இருமலையும் குணப்படுத்துகிறது. நரம்பு தளர்ச்சி நீக்கி தூக்கத்தில் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை தடுக்கிறது. கை கால் நடுக்கத்தை போக்க வல்லது. எலும்புகளுக்கு கூட வலிமை தரக்கூடியது. தேன் தூக்கமின்மைக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். மேலும் தேன் உணவில் சேர்ப்பதால் பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும். தசைகளும் வலுப்பெறும். இரத்த சோகையை குணப்படுத்த வல்லது. தேன் சீழ்பிடிக்கும் நிலையில் உள்ள புண்களை ஆற்ற வல்லது. கட்டிகள், கொப்புளங்கள், வெந்த புண்கள், வெட்டுக்காயங்கள், தீக்காயங்கள் ஏற்பட்டால் அதில் தேனை தடவி குணப்படுத்தலாம். மூளை பகுதியில் சீரான இரத்த ஓட்டம் பெற உதவும் தேன் அதன் மூலம் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. கீழ்வாதம், பக்கவாதம் போன்ற நோய்களை குணமாக்க உறுதுணையாக தேன் உதவுகிறது. பழங்களை பதப்படுத்த தேன் பயன்படுகிறது. ரொட்டி, கேக், மிட்டாய் தயாரிக்க தேன் பயன்படுகிறது. மது தயாரிக்க தேன் பயன்படுகிறது. போதை நச்சு, அபின் போன்ற நச்சு வகைகளை முறிக்கும் திறன் தேனுக்கு உண்டு. தேன் உடல் வெப்பத்தை தணிக்க வல்லது. முதுமையை தாமதப்படுத்தி வாழும் காலத்தை கூட்டுகிறது. வெட்டப்பட்ட குச்சிகளை தேன் தடவி நடும்போது விரைவில் வேர்பிடிக்கிறது. ஆண்மை குறைவை நீக்கி இனப்பெருக்க உணர்வை உயர்த்துகிறது. தேன் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல வகை லேகியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இருமல், சளி, தொண்டைக்கட்டு, வாந்தி, விக்கல், தலைவலி ஆகியவற்றை தேன் குணப்படுத்துகிறது. தேன் நமது தோட்டத்திலேயே பெற தேன்பெட்டி வைத்து பயன்பெறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.